ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேண்டமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு தான் வந்து ரியாக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். எஸ், இந்த ஒரு மீம்ல இருக்கிற விஷயம் வந்து ஒரு உண்மையான விஷயம். எஸ், நம்ம எவ்வளவுதான் வந்து போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் இந்த ஒரு காடு வந்துட்டு நமக்கு பல பிரச்சனைகளை வந்து தருவாரு. எக்ஸாம்பிள் வந்துட்டு எஸ்பெஷலி இந்த வேலை இல்லாம இருக்காங்கல்ல யங்ஸ்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற ப்ரெஷர் வந்துட்டு எக்கச்சக்கமாவே வந்து இருக்கும். பல சைட்ல இருந்து வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நடக்கும். அதையும் தாங்கி அவன் வேலைக்கு போகாம வந்து இருப்பான். சும்மா திடீர்னு பையன் சொன்னேன். சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏன் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு நானும் வேலைக்கு போகாம வெட்டியா தான் வந்து இருக்கேன். ஸோ அதுல உள்ள ஃபீலிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஃபீலிங்? ஒரே ஃபீலிங். இந்த ஒரு மீம் வந்துட்டு ஜென்ரலாவே எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பாய்ஸ் எடுத்துக்கிறோமே, ஒரு பொண்ணு வந்து நமக்கு எப்போ வந்து மெசேஜ் பண்ணும், அது வந்துட்டு எப்போ வந்து ரிப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி காத்திருப்போம். பட் இதே பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம என்னதான் வந்து மெசேஜே வந்து பண்ணாலும் அவங்க வந்து ரீப்ளை பண்ற டைம் வந்து லேட்டா தான் வந்து இருக்கும். இதே நம்ம பாய்ஸ் வந்துட்டு எப்படா அந்த பொண்ணு வந்து ரிப்ளை பண்ணும், நம்ம அடுத்த மெசேஜை வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்லேயே வந்து இருப்போம். ஸோ இதான் வந்து பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று என்று. அவன் யார்? டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ். ஆமா. யார் அவன்? டேய், இந்த ஒரு மீமை கிரியேட் பண்ணவே இருக்கானே, அவனுக்கு என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி. எக்ஸாம்பிள் நானே வந்துட்டு ஒரு தளபதி ஃபேன் தான். தளபதியோட மூவிஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ தளபதி என்ன பண்றாரு, அண்ட் வந்து அரசியல்ல என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி நான் வந்து வாட்ச் பண்ணிட்டே வந்து இருப்பேன். ஸோ எனக்கே வந்துட்டு இந்த டிவிக்கே அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த யோசனையுமே வந்து இல்லை. பட் இவன் வந்துட்டு எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. டி ஃபார் த்ரிஷா, வி ஃபார் விஜய், கே ஃபார் கீர்த்தி சுரேஷ். வேற லெவல்றாடி. அண்ட் இதை மட்டும் நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தாரு அப்படின்னா அவரோட ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அந்த பிளாக் காலர் நிறைய பிளாக் காலர் எடுத்து போடுங்களேன். அண்ட் இந்த ஒரு மீம் வந்துட்டு என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த லாரன்ஸ் எப்படி இந்த மீம்ல வந்து சொல்றாரோ அது மாதிரிதான் வந்து நானும் எக்ஸாம்பிள் எங்க வந்து போனாலும் இந்த ஃபேண்ட் கலர் வந்துட்டு பிளாக் தான் வந்து இருப்பேன். ஏன் அப்படின்னா மற்ற கலர் மேலலாம் வந்து அந்த லெவலுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்காது. ஃபேண்ட்டை பொறுத்தவரை பிளாக் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் கருப்பு சட்டை போட்டுக்கலாம், சிவப்பு சட்டை போட்டுக்கலாம், பச்சை சட்டை போட்டுக்கலாம், இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷர்ட்டுக்குமே வந்து இந்த பிளாக் கலர் ஃபேண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனாலே வந்துட்டு பிளாக்கை தான் வந்து எடுப்பேன். அண்ட் வந்து பிளாக்ல வந்து என்னென்ன டிசைன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ப்பேன். டே மீம் கிரியேட்டர்ஸ், உங்களுக்குலாம் எப்படா அப்படி டிஃபரெண்டான திங்கிங்லாம் வந்து தோணுது? எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜென்ஸ் டாய்லெட்டுக்கும் அண்ட் வந்து லேடிஸ் டாய்லெட்டுக்கும் உள்ள சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஜென்ஸ் ஃபோட்டோ வந்து போட்டிருக்கோம், இல்லைன்னா லேடிஸ் டாய்லெட்டுக்கு வந்து லேடிஸ் ஃபோட்டோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இதான் வந்து நம்ம காலங்காலமாக வந்து பார்த்துருப்போம். பட் என்ன ஒரு கிரியேட்டிவிட்டியா போய் எதை வந்து எதோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கா பாருங்க. அண்ட் இந்த சிம்பிள்ஸை வந்து ஏன் டாய்லெட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறதா? ஓகே மகளே, இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறேன். லைட்டா பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, பாய்.